எப்பவுமே இவ இப்படிதான் என்ன பண்ணிட்டு இருப்பா. அண்ணி இன்னும் கொஞ்சம். இப்பதான் சாப்பிட்டேன்னு சொன்ன. பரவாயில்ல, சாப்பிடு. தம்பி குழம்பு எப்படி? நல்லா இருக்குண்ணே. சாப்பிடுங்கண்ணே. நல்லா இருக்குமா? நல்லா வச்சிருக்காமா. நல்லா இருக்குங்களா? அவ ரொம்ப நல்லா பண்ணுவா. என்னண்ணே வரலட்சுமியை நினைச்சு கவலைப்படுறீங்களா? ஆமாமா, நல்லவன் நினைச்சுதான் கொடுத்தோம். இப்படி அக்கா வீட்டுக்கு வந்தே பயந்து பயந்து போகுது. என் புருஷனே போய் சேர்ந்துட்டாரு. அவர் மேல இருக்கிற கோவத்தை என் மேல காமிக்கிறேன்னு என் தங்கச்சிய என்ன பார்க்க விட மாட்டேங்கிறாரு. என்ன செய்யறது? எல்லாம் என் நேரம். இது பாருமா, எதை நினைச்சு கவலைப்படாத. இந்த நிலைமெல்லாம் ஒரு நாளைக்கு மாறும். அண்ணன் சொல்றல, கண்டிப்பா நம்பு. ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். எங்க என் மருமகளை காணோம்? இன்னைக்கு ஏதோ முக்கியமான பரீட்சையா அண்ணன். அதுவும் இல்லாம யாருக்கோ கல்யாணம் வேற சொன்னா. இதெல்லாம் முடிச்சிட்டு வருவேன், அது வரைக்கும் மாமனுங்களை அனுப்பிடாதேன்னு சொல்லி எனக்கே ஆர்டர் போட்டு. டேய் கரிகாலா, இங்க வா. என்ன பாட்டி? என்னடா நீ இந்த வேலையெல்லாம் உன்னை யார் செய்ய சொன்னது? யாராவது சொல்லணுமா என்ன? நம்ம வேலையை நாம செய்யறதுல என்ன தப்பு இருக்கு? இந்த தொழிலாளி முதலாளிலாம் பார்த்தா நஷ்டம் நமக்கு தான். அதுக்கு சொல்லலையா, 4 வருஷம் கழிச்சு வெளிநாட்டுல இருந்து உன் தம்பி இன்னைக்கு வாரான்ல, அவனை போய் கூப்பிட்டு வருவியா? அதை விட்டுட்டு வியாக்கியானம் பேசிக்க இருக்க? ஆமால, இருங்க பாட்டி, நான் போய் சட்டையை போட்டு வந்துடுறேன். சரி பாட்டி, நான் போயிட்டு வந்துடுறேன். டேய் இங்க பாரு, அவன் மேலதான் ஊர்க்கண்ணே இருக்கு. 4 வருஷம் வெளிநாட்டுல இருந்து படிச்சுட்டு வரான். ஊர்க்கண்ணு படாம தம்பிய பத்திரமா கூட்டிட்டு வாடா. என்னது? என் தம்பிய கண்ணு படாம கூட்டிட்டு வரணுமா? 4 வருஷம் கழிச்சு வரான். அவன் வரத இந்த ஊரே பார்க்க வேணாமா? எல்லாரோட கண்ணு காது மூக்கு எல்லாம் படுற மாதிரி என் தம்பிய சும்மா தடபடலா கூட்டு வரேன் பாரு. எதை செய்யாதேன்னு சொல்றோமோ அதை செய்யலைன்னா உனக்கு தூக்கமே வராது. சரி சரி, நீ போய் சரி, கூட்டிட்டு வா. நான் போயிட்டு வந்துடுறேன். ம்? அப்பனே முருகா, ஏதோ ஒரு தைரியத்துல கிளம்பி அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன். நல்ல வேலை அந்த ஆளை காணோம். தப்பிச்சேன்டா சாமி. அப்பா எங்கடி போயிட்டு வர? அதுவாங்க, பக்கத்துல சாந்திகா வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தேன். அவங்களுக்கு சிலிண்டர் மாட்ட தெரியாதாங்க. ஃபோன் பண்ணாங்க, அத ஓடி போய் மாட்டி கொடுத்துட்டு வந்தேன். சாந்தி அக்கா வீட்டுக்கு போனியா இல்ல குழம்பு தூக்கோட உங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்தியா? எனக்கு ஆகாதவன் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு என்னட்டே தைரியமா போய் சொல்ற? அங்க தொங்குது பாரு என் ஆத்தா போட்டோ. அது சத்தத்துக்கு யார் காரணம்? நான் உனக்கு தாலி கட்ட புருஷன். 1 வருஷம் ஜெயில கழித்துனேனே, அதுக்கு யார் காரணம்? அதுக்கெல்லாம் உன் அக்கா புருஷன் தானே காரணம். அந்த வீட்டு சவகாசமே வேணாம்னு பச்சை பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு அப்படி என்னடி உன் புருஷனை விட உங்க அக்கா வீடு முக்கியமா போச்சே? அப்பா, எங்க பொண்ணு நம்மள பாத்துட்டு இருக்காங்க. இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேங்க. இப்போ மன்னிச்சு விட்டுருங்க. இந்த பேச்சுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. மறுபடியும் இந்த மாதிரி நடந்துச்சு, பெட்ரோல் ஊத்தி எரிச்சு விடுவேன். ஓடி தாச்சாயினி, ஓமா
போய் வேலையை பாரு. எந்திரிக்க முடியலடி, கால் நல்லா மாட்டிக்கிச்சு. என்னங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல? அத கேட்க வேண்டியவங்க கேட்டா உதவி செய்யலாமா வேணாமான்னு யோசிக்கலாம். ஏய் சொல்றாருல கேளுடி. உன் பிரச்சனையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோடி, ஈகோ விட்டுட்டு கேளுடி. ஏங்க ஹெல்ப் கேக்குற பாருங்க. காதுல கேட்கவே இல்ல. ஏங்க இங்க பாருங்க, கையை நீட்டிக்கிட்டு இருக்கா பாருங்க. என்னடி உன் மாமா உன்னை தூக்குவான்னு பார்த்தா வண்டியை தூக்குறான். அது ரொம்ப முக்கியமா? எழுந்திரி. ஹெல்மெட் போனா போதுன்னு தூக்கி விட்டா என்ன முறைக்கிற? நீ வந்து வண்டியை தூக்கலனாலும் எங்களால எந்திரிச்சிருக்க முடியும். ஏய் நீ வண்டி எடுறி. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஏய் அவனை பார்த்து பயந்து தானே நீ வண்டியை கீழே போட்ட. அவனுக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற லூசு?